ஹலோ கைஸ், இன்றைக்கி February 7 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமோ ட்ரோன் தீதி. ஸோ நமக்கு பட்ஜெட் செஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது இல்லையா, பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமான அந்த விவாதங்கள் எல்லாம் டெய்லி போயிட்டுருக்குது. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறது, அதுக்கான ஆன்சர் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமோ ட்ரோன் தீதி இருக்கு இல்லையா, அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 3 நவம்பர் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கூட லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள் தலைமையிலான சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பூச்சிக்கொல்லி உரங்களை ட்ரோன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பெண்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக அவங்க அப்படி அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் சில ஆதாயங்கள் இருக்கும். அதற்காக தொடங்கப்பட்டது தான். ஸோ ஒரு 15,000 ட்ரோன்கள் அப்படிங்கிறது வழங்குறதா இலக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது, ஓகேவா, ஒரு நிறுவனம். ஸோ அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1983 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மேட்சிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் 44 ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சுய உதவி குழு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகே, அதை நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அண்ட் தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி அவரோட பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ எந்த இயர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஜான்வரி தான் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டைம் 2025 ஜான்வரி வந்து ஐரோப்பிய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2025 ஜான்வரி தான் ரொம்பவே ஹாட்டஸ்ட் ஜான்வரி இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு நம்ம ஜனவரியில் வந்து லானினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு, ஓகேவா. ஸோ எல்னினோ லானினோ, எல்னினோனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்ப காற்றோட தாக்கம் இருக்கிறது, ஓகேவா. ஸோ அதை தான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லானினோ அப்படிங்கிறது இந்த கடலுக்கு மேலே இந்த குளிர்காற்று அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த வெப்பத்தோட தாக்கம் வந்து கம்மியாக காணப்படும் அப்படிங்கிறது தான் அந்த லானினோ கான்செப்ட், ஓகே. ஸோ எல்னினோனா வெப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லானினோ அப்படின்னா குளிர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட தாக்கம் லானினோ தாக்கம் இருந்தாலுமே ஆனால் போதிய அளவு குளிர் அப்படிங்கிறது காணப்படலை. அதனால தான் 2025 ஜான்வரி வந்து ரொம்பவே வெப்பமான ஜான்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெண் பாலினத்திற்கு மாறியவர்கள் மகளிருக்கான விளையாட்டில் பங்கேற்க தடை. ஸோ யார் அப்படின்னா நம்ம அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவோட 47வது அதிபராக யார் பதவியேற்றிருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. ஸோ இவர் பதவியேற்றதுலேருந்தே நிறைய அதிரடியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு இல்லையா. ஸோ நேற்றுக்கு கூட பார்த்துருப்பீங்க, இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கை காலெல்லாம் அப்படியே கட்டி, இல்லீகலாக என்ட்ரி ஆனவங்க, ஸோ அவங்களெல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் இங்கே வந்து நாடு கடத்தியிருப்பாங்க, ஓகே. ஸோ நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண் பாலினத்துக்கு மாறியவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மகளிருக்கான எந்த விளையாட்டுலையுமே பங்களிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான இதை வந்து ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதை அஃபிஷியலாக வந்து சைன் பண்ணிட்டாங்க, ஓகே. ஸோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த வளைகுடா இல்லையா, ஸோ அந்த மெக்சிகோ வளைகுடா அப்படிங்கிறத அமெரிக்கா வளைகுடா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது வில்லியம் கோட்டை. ஸோ இதோட பெயரை மாற்றியிருக்காங்க. வில்லியம் ஃபோர்ட் இருக்குது இல்லையா, எங்கே இருக்குது, கல்கட்டாவில் இருக்கக்கூடியது தான் இந்த வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது. ஸோ இந்த வில்லியம் கோட்டை வந்து எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1781 கட்டப்பட்டது தான் இந்த வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஏன் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி, ஓகேவா. ஸோ அவங்க தான். ஸோ இந்த வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கிற அந்த கமாண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடியது இந்த வில்லியம் ஃபோர்ட். ஸோ இந்த வில்லியம் ஃபோர்ட் வந்து அங்கே வந்து அப்போது யார் அப்படின்னா ஐ திங்க் 3rd வில்லியம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து அங்கே இங்கிலாண்டில் கிங்காக இருந்திருப்பார். ஸோ அவரோட
நினைவாக அவரோட பேரை வச்சுட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க. 1947லேயே போயாச்சு, நம்ம இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வாங்கியாச்சு. ஸோ இன்னும் ஏன் அந்த பேர்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் துர்க் அப்படிங்கிற பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த விஜய் துர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரா துர்க் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து சிவாஜி இருக்கார்லே, மராட்டிய சிவாஜி. ஸோ அவர் பீரியடில் வந்து அந்த கடற்படை தளம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு வலிமையான தளமாக இருந்தது. அதனால தான் இந்த வில்லியம் கோட்டைக்கு விஜய் துர்க் அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கு கூட சில விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற நேம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ 1967 அறிஞர் அண்ணா வந்து சிஎம் ஆனப்போ ஜூன் 18, ஓகேவா, ஜூன் 18 இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். அந்த தீர்மானம் 1968 நவம்பர் 23 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் அஃபிஷியலாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அப்போ இந்த 3 டேட்டுமே ரொம்ப 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 முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற நேமை சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றினது எப்போ அப்படின்னா 1996 ஜூலை 17 வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இந்தியாவில் மாற்றிருக்காங்க. 1950 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐக்கிய மாகாணம், யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேவா? யுனைடெட் ப்ராவின்ஸ்னு இருந்ததை ஐக்கிய மாகாணம்னு இருந்ததை உத்தரப்பிரதேஷ். 1973 மைசூர் அப்படின்னு சொல்லி இருந்த நேமை கர்நாடகா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1995 பம்பாய் அப்படின்னு இருந்ததை மும்பை அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க. 2006 உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லி இருந்ததை உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2006 அதே 2006 தான் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி இருந்ததை புதுச்சேரின்னு மாற்றியிருப்பாங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் எந்த இயர் படி, ஓகேவா, எந்த அமெண்ட்மெண்ட் எந்த இயரில் நம்ம இந்தியா கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ பெங்களூருமே 2006, ஓகேவா, 2006 மங்களூர் அப்படின்னு இருந்தது, பெங்களூர் அப்படின்னு இருந்ததை பெங்களூரு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேவா? பெங்களூரு அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அடுத்தது 2011 ஒரிசா அப்படின்னு இருந்ததை ஒடிசா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணதுன்னா இந்த 2011 ஒடிசா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரயாக்ராஜ், அலகாபாத் நேமை வந்து பிரயாக்ராஜ் இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்டு நமக்கு கூட ஒரு 2 days முன்னாடி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், ஃபைனலாக இந்த ஒடிசா தான் ஒடியா அப்படின்னு சொல்லி, ஒரிசா தான் ஒடிசான்னு மாற்றினதாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து அவங்களோட பேரை பெங்கால் அப்படின்னு மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இது ரிலேட்டடான விஷயங்கள். அடுத்தது ஏரோ இந்தியா ஷோ 2025 அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்களூரில் தான் நடந்துச்சு. அடுத்தது உலக நீதி அன்பு அமைதிக்கான உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா துபாயில் நடந்திருக்குது. அடுத்தது ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோவோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்னா எட்டர்னல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எட்டர்னல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அதோட சிம்பிள் ஆல்சோ இந்த மாதிரி கொஞ்சம் வர மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இஏ கொஞ்சம் வித்தியாசமாக வர மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபீஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ இது என்ன ஃபீஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா இஸ்ரோ தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ எப்போ கொண்டு வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969 தான் இஸ்ரோ அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம இஸ்ரோ தான் ஃபீஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபீஸ்ட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த பிளேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்காக தான் இதை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா ஜிஎஸ்எல்வி,
F-15 அப்படிங்கிறத விண்ணில் செலுத்தியிருப்பாங்க இல்லைன்னா அது எதன் மூலமாக NVS-02 இது மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? இது ஸோ இது வந்து 100வது செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி விண்ணில் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ இஸ்ரோவோட 11வது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார்? வி நாராயணன் அப்படிங்கிறவர் தான். ஸோ சிவன் பார்த்தீங்க அப்படின்னா 9வது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். 10வது தலைவர் வந்து சோம்நாத். ஓகே, ஃபைன். ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். நமோ ட்ரோன் தீதி திட்டம் 3 நவம்பர் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1983. வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி எது அப்படின்னா 2025 ஜனவரி. பெண் பாலினத்திற்கு மாறியவர்கள் மகளிருக்கான விளையாட்டில் பங்கேற்க தடை விதித்துள்ள நாடு அமெரிக்கா. வில்லியம் கோட்டையை என்னன்னு பெயர் மாற்றியிருக்காங்க? விஜய் துர்க் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. ஏரோ இந்தியா ஷோ 2025 பெங்களூரில் நடந்திருக்கு. உலக நீதி அன்பு அமைதி உச்சி மாநாடு துபாயில். ஜொமேட்டோவோட நேமை எட்டர்னல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ்ட் சாஃப்ட்வேர் இஸ்ரோ மேக் பண்ணது. ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா IIT ஹைதராபாத். அதோட ஃபுல் ஃபார்ம் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து மண்டேலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Group 4 Group 1 ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க, ஏதாவது டாபிக்ஸ் வேணும், ரொம்ப ப்ரீஃபாக படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ அதுவும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.